விளம்பர திமுக ஆட்சியில் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்கள் குறித்து நமது செய்தியாளர் ராம்குமார் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். வணக்கம் ராம்குமார். கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. அது குறித்தும் இது தமிழகத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இந்த கொலை வழக்குகள் குறித்து காவல்துறையுடைய நடவடிக்கைகள் என்ன, அது குறித்தும் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக சிக்கந்தர், விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கிறது என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததுமே காவல்துறையோட செயல்பாடு செயலிழந்து வலுவிழந்து வந்து சந்தி சிரிக்கிறது. அதாவது காவல்துறையோட தற்போதைய வேலை என்னன்னா, அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் வீட்டு பணி செய்வது, அவர்களுக்கு சாலைகளில் பாதுகாப்பு நிற்பதுதான் பெரிய ஒரு பணியா இருக்கு. அன்றாடம் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாதான் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். கடந்த ஜூலை மாதத்துல மட்டும் தமிழகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட படுகொலை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னை இருக்கக்கூடிய, அதாவது சென்னை தலைநகரம் என்பதை விட கொலை நகரம் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக சென்னையில, பெருநகர சென்னை காவல்துறைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியா கொலை சம்பவங்கள் அரங்கேற்று வருது. குறிப்பா காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லைன்னே சொல்லலாம். கடந்த 18ஆம் தேதி, ஜூலை மாதம் 18ஆம் தேதி எழும்பூரில் உள்ள கேம் விளையாடுவதற்கு வந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜாராமன் என்ற காவல் உதவி ஆய்வாளர் அதாவது இரவு நேரத்தில் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்படுறாரு. ஒரு காவல்துறை அதிகாரிக்கே இந்த நிலைனா மற்றவர்களுக்கு எந்த நிலை என்பது தெள்ள தெளிவா தெரியுது. கடந்த ஜூலை மாதத்துல மட்டும் சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் 12க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. குறிப்பா காவல் உதவி ஆய்வாளரோட படுகொலை, அதை விட பெரிய கொலையாக இருக்கக்கூடிய சென்னை அயனாவரத்தை சேர்ந்த கல்லூரி மாணவன் நிதின் சாய் படுகொலை. திமுக பிரமுகர்களோட பேரன்கள், 2 பேரன்கள், அதாவது கே நகர் தனசேகரனோட பேரன் சந்துரு, அதே போல விஜயா தாயன்பன், திமுகவோட மகளிர் அணி தலைவியா இருக்கக்கூடிய விஜயா தாயன்பனோட பேரன் பிரணவ் ஆகியோர் இணைந்து கடந்த 27ஆம் தேதி அண்ணா நகர்ல கார் ஏற்றி கொலை செய்யப்படுறாரு இந்த நிதின் சாய். இந்த சம்பவம் தான் தமிழகத்தையே உலுக்கி இருக்குது. கிட்டத்தட்ட சென்னை பெருநகர மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் 12க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு. இது அதாவது சென்னையில மட்டும், அதாவது நகரத்தில் தலைநகரான சென்னையில இந்த மாதிரி சம்பவம். அடுத்தபடியா மதுரை மாநகரத்தில் 7 கொலைகள் நடந்திருக்கு. பிரசன்னா என்ற ஐடிஐ மாணவர் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்படுகிறார். இந்த சம்பவத்தில் அந்த ஐடிஐ மாணவர்களே 5 பேர் கைது செய்யப்படுறாங்க. இந்த சம்பவம் மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஜூலை மாதத்தில் 7 கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்தது 7 கொலைகள் சமீபத்தில் அந்த 31ஆம் தேதி 8 கொலைகளாக நடந்திருக்கு. மதுரை மாவட்டத்தில் மட்டும் 8 கொலைகள் நடந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 7 கொலைகள் நடந்திருக்கு. ஒரு பர்வீன் பானு என்ற ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுறாரு. இது ஒரு இந்த கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 7 கொலைகள். அதே போல நெல்லை மாவட்டம், ஜாதிய கொலைகள் என்பது அதிகம் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் கவின் என்ற ஐடி ஊழியர் படுகொலை செய்யப்படுறார். காதலித்தார் என்ற காரணத்திற்காக ஆணவ படுகொலை என்பது அரங்கேறி இருக்கிறது. அந்த படுகொலை மட்டுமில்லாமல் நெல்லையில் கிட்டத்தட்ட 6 படுகொலைகள் அரங்கேறி இருக்கிறது. இது மட்டுமில்லாம, அதாவது புதுக்கோட்டையிலே 7 கொலைகள், மதுரையிலே 8 கொலைகள், அதுபோல தூத்துக்குடி, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் 5 கொலைகள் நடந்திருக்கு தலா. அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தலா 4 கொலைகள். கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் 4 கொலைகள், அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 கொலைகள் என 5க்கும் மேற்பட்ட, தூத்துக்குடி மாவட்டத்தில் 4 கொலைகள் உட்பட கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தலா 4 கொலைகள். ஆக மொத்தம்
கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஜூலை மாதத்தில் மட்டும் 112 படுகொலைகள் சம்பவங்கள் நடந்திருக்கு. இதில் குறிப்பாக பார்க்கணுன்னா அம்பத்தூர் அதாவது வில்லிவாக்கம் பகுதியை சேர்ந்த விஜயகுமார், இவர் யாருன்னா பாஜக மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய மருதுபாண்டியனோட சொந்த சகோதரர், அவரு வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தில் விசிக பெண் கவுன்சிலர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. அதே போல அம்பத்தூர்ல இருக்க ஒரு தூய்மை பணியாளர் படுகொலை செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூக மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இருந்துட்டு வருது. அதே போல இங்க விசிக பிரமுகர் கவுன்சிலர் படுகொலை செய்யப்படுறாரு. இங்க அண்ணா நகர்ல கல்லூரி மாணவர் படுகொலை செய்யப்படுறாரு. அதே போல மதுரையிலே சேர்ந்த ஐடிஐ மாணவர் பிரசன்னா படுகொலை செய்யப்படுறாரு. அதாவது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை, அதே போல எந்த திமுக கூட்டணி கட்சியான விசிக பிரமுகரோட மனைவியான பெண் கவுன்சிலர் படுகொலை செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட எந்த கட்சிக்கும் சரி, எந்த தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தான் தமிழகம் இருந்துட்டு வருது. ஜூலை மாதத்தில் மட்டும் 112 படுகொலைகள் சம்பவங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள்ல தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு சந்து சிரிக்குதுன்னு சொல்லலாம். இங்க அதாவது வருகிற 31ஆம் தேதி தமிழக டிஜிபி ஓய்வு பெறாரு. இன்னும் 24 நாட்கள் தான் இருக்கு தமிழகத்தோட டிஜிபியை நிர்ணயிக்கக்கூடிய நிலையில இருக்கு. விளம்பர திமுக அரசு அதாவது தனது துறை, அதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்க பொம்மை முதலமைச்சர் இந்த வழியாக தான் போகிறார், டிஜிபி அலுவலகம் வழியாக தான் செல்கிறார். ஆனால் வருகிற 31ஆம் தேதி புதிய டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்பது, ஒரு பட்டியலை கொடுக்க வேண்டும் என்பது விதி. மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும். அந்த மத்திய அரசு யார் என்பதை தெரிவிக்கும். ஆனால் இதுவரை விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இதுவரை புதிய டிஜிபி, வர இருக்கிற புதிய டிஜிபியோட பட்டியலை கொடுக்கல. அப்படி இன்னும் 24 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை டிஜிபியோட பட்டியல் கொடுக்காத இந்த விளம்பர திமுக அரசு கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் இத்தனை படுகொலை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கு. இதற்கான நடவடிக்கை எடுக்கல. அதாவது தெருவெல்லாம் எங்கு சென்றாலும் படுகொலைகள். சராசரியாக சென்னையில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் மாதத்திற்கு 4 கொலைகள், தலா 4 கொலைகள் நடைபெற்று வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட மதுரை, புதுக்கோட்டை, அதே போல நாகை, வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த படுகொலை சம்பவங்கள் இருக்கு. குறிப்பா வெட்டி கொலை செய்யற சம்பவங்கள்லாம் அதிகரிச்சிருக்கு. இதற்கு காரணம் காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு அரசியல் தலையீடு என்பது தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது. இதன் காரணமாகவே தங்கள் பணியை சரிவர செய்யாமல் இருந்து வருகிறார்கள். ஆங்காங்கே ஒவ்வொரு காவல் மாவட்டத்திலும் அமைச்சர்கள் மற்றும் திமுக எம்எல்ஏவோட தலையீடு இருக்கிறதுனால, காவல்துறை நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுனால தான் இது போன்ற படுகொலை சம்பவங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள்லையும் இந்த படுகொலைகள் மட்டுமில்லாம பாலியல் சம்பவங்களும் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஜூலை மாதத்துல மட்டும் 112 படுகொலைகள், அதிகபட்சமா சென்னையில 13 படுகொலைகள் நடந்திருக்குது. அதை அடுத்து மதுரையில், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல ஆணவ படுகொலைகள் உள்ளிட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனா இந்த விளம்பர திமுக அரசு இதுவரை இந்த குற்றவாளிகளையோ கைது செய்யப்படவில்லை. பல குற்றவாளிகள் இன்னும் தப்பித்திருக்கிறார்கள். அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் இருந்தாலும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. தமிழகத்தில் சாலைகளில் நடப்பதற்கே மக்கள் அஞ்சி வருவது இந்த படுகொலை பட்டியல்கள் மூலம் தெரிய வருது. சிக்கந்தர், தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறி வரும் படுகொலைகள் குறித்து மிக விரிவாக விளக்கம் அளித்த ராம்குமார், உங்களுக்கு நன்றி.